ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உயிரிடவே ஆராதனை உமக்கே. மறைவிடவே உறைவிடவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். எங்கு நிறைந்த யெகோவாயின் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவாயின் ஆராதனை உமக்கே. யெகோவாவுக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாவுக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சீபடுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாடரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். ராஜா மாளிகையில் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பே. மகிழ்ந்திருப்பே. எல்லாரும் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, மத்தியான வேலைக்கா நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் ஆளுக்கு தந்திருக்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. அடியனை மறைத்து வெளிப்படுங்க, திறக்கப்படுவாயாக. எப்பத்தா இந்த வார்த்தைப்படி கட்டுகள் திறக்கப்பட கிருபை தாங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இணைய நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். கிளையாத்துக்குடியில் திஸ்பியனாக எலியா என்ற ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்ன வார்த்தையோடு எல்லாம் நடக்கும். தேசத்தில் மழையே இல்லை, தேசத்து அக்கிரமங்கள்லாம் பெருகிடுச்சு, பாவம் பெருகிடுச்சு. ஆண்டு சொன்னார், என் வார்த்தையின்படி மழை பெய்யாதப்பா அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆண்டு வானத்தை அடைத்து போட்டார். 3 வருஷம் அடைச்சி போடும்போது அங்கே ஒரு பெரிய மனுஷன், தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி எலியா இருந்த மனுஷன். ஆண்டு சொன்னார், தேசத்தில் மழை, அதனால் நீ கீரித்தாட்டண்டைக்கு போப்பா, யோர்தான் நதி ஓரத்தில் அங்கேயே தங்கிடுது, அந்த ஆற்று தண்ணீர் குடிப்ப, காலையிலும் மாலையும் உனக்கு காகங்கள் கொண்டு வந்து உனக்கு ஆகாரம் தரும்னு சொல்லி ஆண்டு சொன்னார். அதேமாதிரி ஆகாரம் கொடுத்தது, சாப்பிட்டான். ஆனால் ஆற்று தண்ணி வற்றி போச்சு. ஆற்று தண்ணி வற்றி போன உடனே எலியா வருத்தப்படவே இல்லை. காரணம், உன்னை உருவாக்கின தெய்வம் உண்மை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். தன்னை உருவாக்கி நேசிக்கிற தெய்வம் உரிமை உள்ளவர் என்பதை அறிந்திருந்த காரணத்தினால் பயப்படவே இல்லை. ஆண்டு சொன்னார், ஆட்டு தண்ணி வற்றி போச்சுப்பா, எழுந்து சீதோன் கிடத்த சாரிபாத்துங்க ஊருக்கு போ, 7 விதவை அவனை கட்டளையிட்டுருக்கிறேன், அவனுக்கு ஆகாரம் தருவான் அப்படின்னு சொன்னார். அதே போல் இந்த தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கான். போகும்போது தூரமான இடத்துல அந்த தாய், 7 தாய் 2 பிறகு விறகிட்டு இருக்கா. எதுக்குன்னா, தேசத்தில் மழை இல்லை, கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதை எடுத்து தானும் தன் மகனும் சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறேன்னு சொல்லி 2 விறகு விறக்குறா. தூரத்தை அந்த மகளை அவன் பார்த்து கைதட்டி கூப்பிட்றான். கைதட்டி கூப்பிட்டு கிட்ட வரும்போது எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறான். தண்ணி கொண்டு வரப்போ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் ஒரு அடை கொண்டு வான்னு சொல்கிறான். ஐயா அவன் சொல்கிறான், ஐயா தேசத்தில் 3 வருஷமாக மழை இல்லை, உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்கள் வார்த்தை எப்படி செய்கிறேன். அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், முதலாவது சொல்லக்கூடிய அடையை எனக்கு கொண்டு வந்து கொடு, தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் மாவு குறையாது, ஒரு எண்ணெய் குறையாதுன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அந்த வார்த்தையை நம்பி போகிறா. அந்த வார்த்தையை நம்பி முதலாவது அந்த அடையை கொண்டு வரா. அந்த அடையை கொண்டு வந்து சாப்பிட்ட உடனே அதே 3 வருஷம் மழையே இல்லை. 3 வருஷம் மழை பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. அதே போல் இந்த கிராமத்தில் இம்மானுவேல் ஐயா பெரியவர் இறந்தார். அவர் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவே இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இப்படிப்பட்ட பெரிய ஆள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். என் மேலே ரொம்ப பாசமானவர். ஒரு முறை இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை பார்க்க வந்திருக்கேன்.
பார்க்க வரும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவன் சொன்னேன், ஐயா கிழக்க ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க அப்படி சொன்னேன். சரி வாரேன் அப்படின்னு சொல்லி துணி இல்லாமல் வெறும் வேஷ்டியோட மழை பிஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை நனைஞ்சு ஓடுறாரு. ஓடிய பின்னாலே வாங்கன்றாரு. நான் அது காட்சியை பார்த்த உடனே எலியை எப்படி ஆகாவுக்கு முன்னால் ஓடுனானோ அதே போல் இந்த தேவ மனுஷன் ஓடுறாரே நினச்சி அவர் நாட்களை நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:25 வாசிக்கும்போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நல்ல நீதிமான்கள் வாழ்ந்த காரணத்தினால தான் இந்த கிராமமே 2000 மற்ற மக்கள் இருந்தாலும் சரி, வெறும் 10 குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள், அந்த குடும்பங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரான்னு சொன்னால் ஒரு சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் பெருக பண்ணணும். இதை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி அநேக மக்கள் ஆண்டோட அன்பை தெரிந்து விடுமான கிருபையை உங்களுக்கு ஆண்டு தரணும். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு இருதயம் கலங்கரப்பாண்டா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், நான் பிதாவிடத்தில் அநேக வாசத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் எத்தனையோ பலகீனமாக இருந்தேன். கடந்த மாதம் ரொம்ப உடனே சரியில்லாமல் மரணத்தின் மாதம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் கைவிடவே இல்லை. கைவிடவே இல்லாமல் இன்றைக்கு ஜீவனில் சாட்சியை நிறுத்திக்காரு சொன்னால் அது சாதாரணமான காரியம் இல்லை. காரணம் கேட்டால் ஆண்டவருக்கு நீ வாழும்போது, கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழும்போது அதனால் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். அதை மனதில் வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். மற்ற எல்லா மக்கள்கிட்டையும் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது தான் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழவே கூடாது. ஒரு வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், உண்மையான வாழ்க்கையாக வாழணும். நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மையே இல்லை. நிறைய கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையில் உண்மையே இல்லை. நிறைய குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் டைவர்ட்ஸு, காரியங்கள். ஏன்? அன்பு இல்லை, உண்மை இல்லை, அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள். உண்மையாக வாழ்ந்து பாரு. வேதத்தில் வாசிக்கமில்ல, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐசவன் தீவிக்கிறனோ ஆக்கனை தப்பான். நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு சாட்சியாக விடும்போது கர்த்தர் ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். எத்தனையோ பாடுகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், எவ்வளோ தான் துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லார். நான் நினச்சி பார்ப்பேன், ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவோ கஷ்டத்தில், எவ்வளவோ சில காரியத்தில் வாழும்போது ஆண்டு கைவிடவே இல்லை. இன்றைக்கு சாட்சியாக மத்தியில் நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னால் சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் பெரியவர் என்பதை வாழ்க்கையை அறிந்து தெரிந்து வாழ முடியாத கிருபை. என என்னை நேசிக்கிற தெய்வம் இன்னார் என்று நான் அறிவேன். ஏன்னா என்னை நேசிக்கிற தெய்வம் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் நேசிக்கிறது இல்லை. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மில் செய்பவரே, மனிதர்கள் தோற்றும் போது உன்னை மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
தனிமை வாட்டும் போது நல் துணையா இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையா இருப்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோனாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். கர்த்தருடைய நாமத்தை தான் மகிமை செலுத்தணும். நான் எந்த மீட்டிங்கும் இது வரைக்கும் போகலை. நாட்டப்பட்டிக்கு வரணும்னு ஒரே நோக்கம். என்கிட்ட நம்ம தாய் சபை மாதிரி சபைக்கு வரணுன்ற ஆசைனால தான் எங்கேயும் போகணும். ஆனால் ஆண்டு தான் பலம் கொடுத்தார். எனக்கு கேட்டால் அந்த உயிருள்ள நாளும் கடவுள் சாட்சியாக வாழணும். ஏன்னா கடவுள் ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீதே 80 வருஷமாக இருந்தால் பாடும் பேதனான்னு சொல்லி சங்கீதம் 90:10 வாசிக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்றேன்னா ஆண்டவன்கிட்ட கேட்பார்ல, உனக்கான மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எனக்கு என்ன செய்தான்ட்டு கேட்பார்ல. இந்த ஆண்டவரும் சாட்சியாக வாழணும். இல்லை மகிமையாக சேர்த்து பிளந்து இருக்கிறது ஆண்டவர் தான். ஏன்னா நான் உன்னை திக்கொட்டினாய் விடேன், உடனே வருவேன் என்று சொல்லி யோவான் 14:18 வாசிக்கும். அதே போல் நான் கடவுள் திக்கட்டானா விடாத அளவுக்கு நம்ம பாதுகாக்காருன்னு சொன்னால் ஒரு சாதாரண காரியம் இல்லை, ஒரு சாதாரண காரியம் இல்லை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். காலையில் நடிகர் பாக்கியராஜ் இறந்துட்டார்னு சொல்லி அப்போலோ கொண்டு வராங்க. செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்களால் பார்க்கேன். அதை பார்த்து முடித்து அவர் பாடியை கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஒரு புருஷன் மனைவியாக வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. 32 வயசு மனுஷன். திடீர்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் மனைவியோடு போய்கிட்டு இருக்கான். அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 4 மாத கேரிங்க அந்த அம்மா வேறு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல அப்படி சாஞ்சி விழுந்து அந்த இடத்துலேயே உயிர் போயிட்டுச்சு. நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கடவுள் நமக்கு தந்து நமக்கு ஜீவன் தந்து பாதுகாக்கன்னு சொன்னால் அது சாதாரணமான காரியம் இல்லை. கடவுள் தர ஜீவன் தான், ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆனாலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்காக ஓடணும், கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் அதைத்தான் கனப்படுத்துவார். சும்மா வளர்ந்தோம் நாங்களும் மனுஷராக வாழ்கிற நினைக்கி வாழ்க்கை கிடையாது. ஆனால் நீ கடவுளுக்காக வாழணும். கடவுளுக்கு வாழ்ந்து கடவுள் சாட்சியாக மகிமையாக வாழும்போது ஒரு ஆண்டு உனக்கு கைவிடவே மாட்டார். என்னை கைவிடலை, இது வரைக்கும் கைவிடலை. எத்தனையோ கஷ்டம் வந்தது. டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா 1 சாமுவேல் 23 வாசிக்கும் போது தாவீது ராஜா ரொம்ப கஷ்டத்தோடு யோனத்தானை மாற்றி சொல்லுவான் மச்சினே
அப்படி மனைவிக்கு சகோதரன் யோனத்தானை பார்த்து சொல்கிறான், சவுல் அவன் சாவுக்கு ரொம்ப நெருக்கும்போது சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தாண்டா பாக்கி இருக்குது, வேற ரொம்ப தூரம் பாக்கி இல்லை அப்படி சொல்கிறான். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் சரி ஆண்டவர் ஜீவனை கொடுத்து பாதுகாக்க சொன்னால் ஒரு சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கும் நம்ம வேலை செய்கிற தட ஊழியக்காரன் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவன் பலனை அவன் அனுபவிக்க போகிறான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவருக்கு அப்படி அது யாரையும் பற்றி நம்ம வருத்தப்படலை. நம்ம கொடுக்க மாறத்தை நம்ம கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன ஜீவன் கொடுத்து எதுக்கு வச்சுக்காரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழணும். நிறைய பேர் வாழ்கிறது இல்லை, அதுதான் வாழணும். நம்ம உலகத்தை நம்ம வாழ்கிறனால கொஞ்ச நாள் கழுதுனே, கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வசதி படைச்சி எல்லா விதமான கிருபையை தந்து பாதுகாத்தா தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சாதாரண தெய்வம் அல்ல. நான் உன்னை திக்கட்டான் விடேன் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி திக்கட்டான் விடாத அளவுக்கு பாதுகாத்து வராரு, வழிநடத்தி கொண்டு வராரு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, என்னை பார்த்து எனக்கு பிறகு எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்ந்துட்டாங்க, ஆனால் பிரயோஜனம் கிடையாது. எத்தனையோ மறித்து போயிட்டாங்க, இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கடவுள் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாத்து வழிநடத்தி நான் உனக்கு மகிமையாக வைப்பேன், கிரீடமாக வைப்பேன்னு சொல்லி கிரீடமாக வைச்சது மாத்திரமல்ல, மகிமை செலுத்தக்கூடிய வேலையை அவர் பணியை செய்ய முடியாத. ஏன்னா தான் கர்த்தர் பெரியவர் என்பதை ஒரு நாள் மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தேன், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே
சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆத்மரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்மரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆத்மரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நேற்று கூட ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டம்மாவுக்கு ஊழியக்கார ஐயா, நல்ல பாஸ்டரு, அருமையாக ஆலயங்களை கட்டக்கூடிய மனுஷன். அவர் மனைவிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. ஜோமடிக்கிற ஐயா, மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் ஐயான்னு சொல்லி சொன்னாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் எவ்வளோவாய் பாதுகாத்துவதா, எவ்வளோவாய் பாதுகாத்தா. எத்தனையோ மக்கள் கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், எத்தனையோ வேதனை, பணம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் கண்மணியை போகிற பாதுகாத்து, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து வழி ஒரு கிருபையை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்படிப்பட்ட தெய்வத்தை போல உலகத்தை ஆண்டவர் யாருமே இல்லை. இன்றைக்கி மக்கள் அறியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் உண்மையான தெய்வத்தை எப்படி வணங்கணும், எப்படி நேசிக்கணும், கடவுளுக்கு எப்படி பிரியமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் ஓடிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கை கடவுள் பிரியமாக இருக்கணும், அதுதான் ஆண்டு கிருவார். வேதத்தில் வாசிக்கமில்ல நீதிமொழிகள் 14 எடுத்து வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், சத்துருக்களும் இணங்குபடி செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கஷ்டம் வரத்தான் செய்யும், வேதனை வரத்தான் செய்யும், நிந்தனை வரத்தான் செய்யும். எலியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 800 பேரை மேலே கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு யோசேப்பு சொல்கிறா, நாளைக்கு ஜீவனை எடுத்து போடேன், அதை தேவர்கள் சரியில்லைன்னு சொல்கிறான். அப்போ அவன் மனகசந்து அழுகுறான். வேதத்தில் வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் 18-19 வாசிக்கும்போது 4 வாசிக்கும்போது என் பிதாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பாரு நல்லவன் அல்லன்னு சொல்லி கதறி அழுது ஒரு சீரச்செடிகளை போய் படுத்துக்கிறான். அவன் ஆண்டு இழுப்புறார், தூதனை வச்சு இழுப்புறாரு. எலியாவே உனக்கு என்ன வேலைடா இங்கே என்னன்னு கேட்கும்போது அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆண்டு சொல்கிறாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை உனக்கு நான் மீதி வச்சுருக்கப்பா, நீ கவலைப்படாமல் பிரயாணத்தை பண்ணு, உன் ஊழியத்தை நிறைவேற்றி அழுந்து கொண்டிருக்க ஆத்துமக்கள் தேவ மந்தைக்கு திருப்புன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. இன்றைக்கி அது இந்த விதமான கஷ்டம். நீங்கள் ஆண்டு மேலே தான் பாரத்தை வைக்கணும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவன் கவலையெல்லாம் மாற்றி விடுவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கமில்லை. நம்ம பாரம் ஏர் மேலே இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பாரம் உலகத்து மேலே, பணத்து மேலே, நகை மேலே, பெற்றவங்க மேலே வச்சுருக்காங்க. கடவுள் மேலே வைக்கிறதில்லை. நீ கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு வாழ்ந்து பாருங்கள், கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்கு திக்கட்டாக விடேன்னு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனோபத்தம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தைப்படி எந்த காலத்தாண்டும் நம்மளை பாதுகாப்பார். இந்த கிராமத்தில் எத்தனை எதிர்ப்பு வரட்டும், எத்தனை கஷ்டம் வரட்டும், இந்த ஆலயத்தை எல்லாமோ சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் வேதனைப்பட்டாங்க, நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். கலெக்டர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி ஐயா இந்த மாதிரி நாட்டார்பட்டி ஆலயத்துக்கு பிரச்சனையான்னு சொன்னேன் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் வேதனை வந்து சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானவர் குணமாய் குடியேற்றுவார். தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய ஆலயம், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நேசிக்கணும் கடவுளுக்கு தெரியும். அதை மனதில் வைத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடவுள் மேலே பாரத்தை வச்சு ஆண்டு நோக்கி ஓடும்போது ஆண்டு ஒன்றா நம்ம ஓட்டத்தை மறைக்கவே மாட்டார். நம்மளை கைவிடுத்து ஆனால் காண்டு கேட்குற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை மனுஷன் வாழணும். நிறைய பேர் வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறாங்க, உண்மை கிடையாது. எத்தனையோ காரியத்தை ஊழியம் செய்கிறாங்க, உண்மை கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்து தேவன் சாட்சியாக வாழ்ந்தால் தான் உன்னை கனம் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு ஒரு டாக்டர் ஐயா இருக்காங்க. அந்த டாக்டரையை பார்த்தீங்கன்னா பல கஷ்டம், ஆனால் அவர் நேர்மை விட்டு மாறுறதே இல்லை. 10 ரூபாய்க்கு மேலே பேஷண்ட்டை வாங்குறதில்ல.
கேட்டால் எல்லாம் ஏழை மக்கள், ஏழை கஷ்டம், என்னையா பண்ணுறது, அவங்க நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி பயங்கரமான கூட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏழைக்கிறவங்க கர்த்தருக்கு கடன் தரான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கி ஏழைக்கு இறங்குறது இல்லை. ஏன் இறங்குறதுனா அவங்க சம்பாத்தியம் தான் நினைக்காங்க, சம்பாத்தியம் பண்ணி வாழணும், துட்டு சம்பாதிக்கணும், இதைத்தான் துட்டு, பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறு. பணம் நம்மளை அழிச்சிரும்னு நினைக்கிறது இல்லை. பணம் மனுஷனை காப்பாற்றாது. உன்னுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு விஷயமும் நான் என் வாழ்க்கையில் உணர்ந்துக்கிட்டு அதுதான். எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டு என்னை கைவிடவே இல்லை. நான் திக்கட்டாக விடேன்னு வருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு நாள் கைவிடலை. அப்படிப்பட்ட கிருபை தந்த பண்டிகை நாட்கள் ஆசீர்வதித்து கொடுத்து இன்னும் அநேக மக்கள் இந்த ஆலயத்தை நம்பி வந்து நாட்டார் வீட்டில் கர்த்தரே தெய்வம் சொல்லக்கூடிய மக்கள் ஆலயத்தை எழும்புவாங்க. இந்த ஆலயத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய ஆட்களாக டாக்டர்ஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாறணும். கடவுள் அப்படிப்பட்ட சாக்கியத்தை தரணும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம தெரிஞ்சு வாழணும். உன் நடையை பார்த்து உன் நடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் தான் உன்னை பார்க்கணும். நிறைய பிள்ளைங்க ஞானஸ்தானம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஞானஸ்தானம் வாங்கும்போதே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை வளர்க்க பிரியப்படணும். ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் வாங்கி கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. தேவாவியர் பிராவிப்பர் இறங்கி இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் இந்த பிள்ளை ஞானசமான பிள்ளை மேல் பிரியமாக இருந்து பெற்றோருக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தணும். நம்முடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். தள்ளி ஜெபம்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான். ஜெபம்னமாக கர்த்தர் நம்மை ஆசிரிக்கட்டும். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதே. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதே. ஆண்டுகள் தோறும் உனக்கவழித ஆசிகளை இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரன் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரன் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ. செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ காப்பா காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார்.
வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவர் விடாது சேர்ந்தவரும் வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் விடாது சேர்ந்தவரும் சீல வேளையில் நிச்சயினார் உன்னை கிண்டி இழுபவரும் சீல வேளையில் நிச்சயினார் உன்னை கிண்டி இழுபவரும் ஜெயமோ கரமோ சுகமோ உனக்கென்று அழிந்தவரும் உனக்கென்று அழிந்தவரும் காப்பார் காப்பார் மேலும் காத்திடுவார் ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்தை தம்பி கெத்செமனே தோட்டம் பிரபாகரன் ஜெபம் பண்ணுவாங்க. ஆலயத்தை பகலில் திறந்து வைங்க. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஏற்றால சென்னையில் ஹைகோர்ட்டுக்கு ஏற்றால பிரமாண்டமான ஆலயம் ஆண்டர்சன் சர்ச் சிசி சர்ச் இருக்குது. நிறைய மக்கள் கண்ணீரோடு வராங்க கேஸுக்காக காரியத்துக்கு வரும்போது அந்த ஆலயத்தை திறந்தோடனே ஆல்டரை பார்க்காங்க. பார்த்தோன்னே ஆண்டவர் அறியாத மக்கள்லாம் அப்படியே தலை குனிஞ்சி ஆல்டரை பார்த்து வணங்குறாங்க. வணங்கி மாத்திரமல்ல, ஆண்டவரே நீ எங்களை காப்பாற்ற ஐயா, நீ தான் பாதுகாக்கக்கூடிய தெய்வம்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்ப கிருபை தான் நிறைய பேர் கேட்காங்க. கேட்கும்போது நிறைய ஆண்டவர் விடுதலை கொடுக்காரு. அதனால் நாளையும் பகலில் திறந்து வைங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, நாளையத்தை திறந்து நைட்டை வச்சிங்கன்னா எத்தனையோ மக்கள் இந்த வழியாக போவாங்க. இன்றைக்கி அறியாத மக்கள், இது தெரியாத மக்கள் எத்தனையோ மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டவரத்தை அறிவாங்க, தெரிவாங்க, கடவுள் சாட்சியாக இருப்பாங்க. மகிமையாக மாத்திரமல்ல, மக்களை உள்ளே அழைச்சி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. தெரிஞ்சிருந்தால் ஜெபம் பண்ணி அனுப்பிங்கன்னா அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. நான் வாழ்கிற வாழ்க்கை நான் உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்ல. யாருக்கு என்ன சம்பவம் நடக்கும், யார் எப்போ மறித்து போவாங்கன்னு சொல்ல முடியலை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் வாழலாம். கடைசி வரைக்கும் கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உன்னை கைவிட நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடும் தெய்வம் மோசே எடுத்து போல உன்னோடு கொடுப்பேன். யோசுவா கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, நிச்சயமாக வழி நடத்துவார். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். அநேக ஆண்டுகள் அந்த விழாக்களை கொண்டாடி கடவுளுக்கு மகிமையாக அந்த நாட்டார்பட்டி வழங்கணும். அநேக மக்கள் ஆண்டவர் மந்தியில் சேரணும். ஏன்னு கேட்டால் மெய்யான திராட்சை செடி ஆண்டு சொன்னார், என் ஆடுகளை நான் எங்கே தான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவருக்கு மகிமையாக வாடுங்க. கர்த்தருடைய ஆஸ்வதிக்கட்டும்.